திரைத்துறையை வந்து ரொம்ப பொறாமை பிடிச்ச, போட்டி நிறைஞ்ச, எப்பொழுதுமே பின்னாடி ஒரு பள்ளத்தை நோண்டிக்கிட்டு இருக்க ஒரு இடமா சொல்லுவாங்க. ஆனால் அதில் அறிவுமதி வந்து ஒரு ஆண் தேவதை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய சம்பவங்கள் ரன் ஃபஸ்ட்டு படம் இயக்க வர்றப்ப முழு பாட்டையும் அறிவுமதி அண்ணனுக்கு எழுதுறதுக்காக லிங்கம்சாமி சொல்ல, அவர் இல்லை நம்ம நிறைய தம்பிகளுக்கு பிரித்து கொடுப்போம், ஒன்று பிடிச்சி கொடுக்க. அதே மாதிரி ஜெயம் படத்தோட இயக்குனர் ஜெயம் ராஜா, மோகன் ராஜா, அவர் வந்து ஃபஸ்ட்டு மொத்த பாட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்ல, இல்லை நம்ம தம்பிகள்லாம் வளரணும். அவர் அதுக்கு ஒன்று சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு பாடலை எல்லாருக்கும் கொடுத்து அந்த கவிஞரை வித்யாசாகரை பார்த்து சொல்லுவார், ஒரு படத்தோட பாடலை ஒரே கவிஞருக்கு கொடுத்து அவரை வீடு கட்ட வைக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு படத்தில் எல்லா கவிஞர்களுக்கும் பாடல் கொடுத்து அவங்கள வாடகை கட்ட வைக்கிறீங்க, நன்றி அப்படிம்பாரு. ரன் படத்தில் ஆச்சரியமான விஷயம், வித்யாசாகரை ரொம்ப பாராட்டணும். ரன் படம் வந்து ஏஎம் ரத்னம் வந்துட்டு பாடு மெட்டு பிடிக்கல அப்படி இப்படின்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, புது ஆள் எழுதுகிறாங்க அப்படின்லாம் சந்தர்ப்பம்போது இவர் வந்து அண்ணனை கூப்பிட்றாரு, இவனை கூப்பிட்றாரு, கவிஞர்களோடு இவர் போகிறாரு, லிங்குசாமியும் கூப்பிட்றாரு, தயாரிப்பாளர் சொல்கிறாரு, இவர் டைரக்டர், இவங்க பாடலாசிரியர், நீங்கள் வராதிங்க, இந்த படத்தோட பாட்டெல்லாம் ஹிட்டாகணும் நான் உறுதி தரேன் அப்படிங்கிறாரு. என்ன ஹிட்டு பாட்டு, பயங்கரம். அதில் ஒரு துண்டு பாட்டு இருக்கும், அழகிய திமிருடன் இளவட்ட நடையுடன் ஒரு புயல், அந்த பஸ்ஸில் பின்னாடி வர்ற பாட்டு. பொய் சொல்லக்கூடாது காதலி. ஆஹா, ஒரு மழை என்பது ஒரு துளிதானா கண்ணே, நீ ஒற்றை கடலா ஒற்றை துளியா கோடி கடலா, உண்மை சொல்லடி பெண்ணேன்னு எழுதியிருப்பாரு. அந்த கற்பனை ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அழகிய பொய்கள் பூக்கும் பூச்செடி கண்டேன், அதை ரகசியமாக உயிரை தோண்டி பதியம் போட்டு கொண்டேன், கண்டவுடன் என்னை தின்றதடி விழியே, என்னை விட்டு தனியே சென்றதடி நிழலே, சுட்டும் வீடி சுடரு நட்சத்திர திமிரே. அதுதான் வந்து அதில் என்ன ஒரு அது அந்த மெட்டு நான் சொன்னேன், அந்த கடை குடுகுடு அந்த மெட்டுக்கு வந்து பொருள் பொதிந்து இப்படியான சொற்களை வந்து பயன்படுத்துறதுல கில்லாடி. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த 73 அபிபுல்லா சாலையை எல்லா பாடலாசிரியர்களும் ஆமாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன பதிவு பண்ணியிருக்காங்க, அங்கே தான் ப்ராக்டிஸ் எடுத்து எல்லா பேரும் வந்துருந்துருக்காங்க.